குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆர்ஆர்பி ஜெயோட மீன்ஸ் 2024 கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் எவ்வளோ வேகன்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜேஇ, அப்புறம் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் 7,934 வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க. அதாண்டி கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு 17 வேகன்சி வந்து ஒன்லி ஃபார் கோரக்பூர் போட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலி 7,951 வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க. இது டோட்டலாக ஆர்ஆர்பி ஜேஇயோட ஆல் ஓவர் இந்தியாவோட வேகன்சி. நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்து ஜோன் வைஸ் வேக்கன்சி ஆஸ் வெல் அஸ் சென்னையோட வேக்கன்சி டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் வந்து யூஆருக்கு வந்து 273 வேக்கன்சியும், எஸ்சிக்கு வந்து ஒரு 91 வேக்கன்சி, எஸ்டிக்கு ஒரு 54 வேக்கன்சி, ஓபிசிக்கு வந்து ஒரு 147 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 87 வேக்கன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தா 652 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அண்ட் தென் வாட் வில் பி த கட் ஆஃப் அப்படின்றத வந்து நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த வேக்கன்சி இன் சதர்ன் ரயில்வே அப்படின்றத பார்த்தோம். அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சிவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, மெக்கானிக்கல் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அப்புறம் எஸ்என்டின்னு சொல்லுவாங்க, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ பேர் நம்ம அதை காம்படிட் பண்ணுவோம், ஒவ்வொரு வேக்கன்சி எப்படி காம்படிட் பண்ணுவாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது அது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு டேட்டா இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது மீன்ஸ் அரௌண்ட் நம்ம 75% ஆஃப் பீப்புள் வந்து அட்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்கு ஒரு பேராமீட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வி ஹாவ் கொஷின் பேப்பர் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் 16th அன்றைக்கி பார்த்தோன்னா சில கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது, 17th சில கொஷின் பேப்பர் டஃப் இருந்தது. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பேட்சோட ஆவரேஜ் மார்க் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்து நம்ம எடுத்த சர்வேல எவ்வளோலாம் மார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றதும், டாப் மார்க் என்ன, மினிமம் மார்க் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த அபவ் 4 பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம ஃபிஃப்த்தாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ரா ஸ்கோர் தான் நம்மள்கிட்ட வெளியிட்டிருக்காங்க. அதை வச்சு நம்மளுக்கு வந்து நார்மலைஸ் ஸ்கோர்னு ஒன்று கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்க வாய்ப்புன்னு நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் வச்சு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை 1 by 1 நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு வேக்கன்சி இன் எஸ்ஆர். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக சதர்ன் ரயில்வே வந்து 652 வேக்கன்சிஸ் இருக்கும். இந்த 652 வேக்கன்சிஸில் நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, அதில் பிவி இருக்கும், ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சில டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. அதில் பார்த்தோன்னா டோட்டலி 138 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 138 வேக்கன்சிஸ்க்கு ஒன்லி சிவில் டிபார்ட்மெண்ட் இஸ் எலிஜிபிள், டிப்ளமோ இன் சிவில் இஸ் எலிஜிபிள். ஸோ அண்ட் தென் வி ஹவ் மெக்கானிக்கல் வேக்கன்சி விச் இஸ் அரௌண்ட் 243. ஓகே, ஸோ இந்த 243 அதில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கும். பட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற வேக்கன்சி வந்து மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலிஜிபிள், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலிஜிபிள். ஸோ அப்போது இந்த போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் காம்படிட் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் காம்படிட் பண்ணலாம், ஈஸியும் காம்படிட் பண்ணலாம். சேம் வே தேர்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒரு 150 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த 150 வேக்கன்சிஸ்க்கும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஈஸி எல்லாருமே காம்படிட் பண்ண முடியும். அந்த எஸ்என்டி இருக்குது. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 40 வேக்கன்சிஸ். இது வந்து இசி, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி இவங்களாம் வந்து காம்படிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஸ்டோர்ஸில் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், டெப்போர்ட் சூப்பரிடன்ட் சொல்லுவாங்க. அந்த டெப்போர்ட் சூப்பரிடன்ட்டுக்கு வந்து ஒரு 16 வேக்கன்சி. அந்த ட்ராக் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேஇ ட்ராக் மிஷின், அந்த ட்ராக் மிஷினுக்கு ஒரு 35 வேக்கன்சி. டோட்டலாக ஒரு 51 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 51 வேக்கன்சிஸ்க்கு எனி டிப்ளமோ இஸ் எலிஜிபிள். எந்த டிப்ளமோ இருந்தாலும் சரி நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போது இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டிஎம்எஸ் வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே பிரித்து நம்ம போடணும். அதில் டாப் மார்க் யாருக்கும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் வி ஹவ் சிஎம்டி.
சிஎம்டியோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதில் 30 வேகன்சிஸ் இருக்குது. அது பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக 650 வேகன்சிஸ் வந்து நம்ம இப்படி தான் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எடுத்தோம் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த கிட்டத்தட்ட ஒரு 400 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 400 வேகன்சிஸ்க்கு மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ அண்ட் இசி எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, ஸோ இதுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது கம்பேர் டு மற்ற இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது, எஸ்என்டி கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி, கிட்டத்தட்ட 400 வேகன்சிஸ் கம்ப்ளீட் பண்ணுறது 3 டிபார்ட்மெண்ட்டும் பண்ணும்போது கட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் லெவல் வச்சு வெவ்வேறு மாற வாய்ப்பு இருக்குது. நம்ம அது எல்லாமே கன்சிடர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் எ ஓவரால் பிக்சர் அபவுட் வேகன்சிஸ் இன் சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வைஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எஸ்என்டி, ஸ்டோர்ஸ் அண்ட் சிஎம்டி. ஸோ இதை வந்து ஒரு பேராமீட்டராக நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுத்து வந்து செகண்ட் வி ஹவ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,17,000 அளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி ப்ளஸ் அது வந்து அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து அப்ளை பண்ணது மட்டும் இல்லை, எதெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ். அதில் பார்த்தோம்னா யூஆர் வந்து ஒரு 90,000 அண்டு எஸ்சி வந்து ஒரு 26,000, எஸ்சியில் ஒரு 5,000, ஓபிசியில் ஒரு 62,899 அண்ட் இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 3,393. ஸோ திஸ் இஸ் தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து இதில் வந்து 75% ஆஃப் பீப்புள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இட் மே பி லெஸ், ஈவன் ஒரு 70% அட்டன்ஸ் இருக்கலாம், இல்லை 65% அட்டன்ஸ் இருக்கலாம். அது வந்து இது வேரி ஆகும். நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரீட் பண்ண முடியாது, அதுக்கான டேட்டா நம்ம எதுவும் கையில் எப்போதைக்கு இல்லை. அதனால இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸில் நம்ம 75% சில பார்த்தோம்னா நம்ம 70 போகலாம், இல்லைனா 65 போகலாம். கண்டிப்பாக 70% மேலே அட்டனன்ஸ் இருக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் கம்மியாக போகலாம், 65, 70 கூட போயிருக்கலாம். பட் வி ஆர் கோயிங் வித் 75% ஆஃப் அட்டனன்ஸ். ஸோ அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூஆரில் வந்து ஒரு 14,000 கேண்டிடேட்ஸ், 14,600 கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. எஸ்சியில் வந்து ஒரு 19,000 கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. எஸ்டியில் ஒரு 4,000 கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓபிசியில் பார்த்தா ஒரு 47,000 பீப்புள் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இடபிள்யூஎஸ்ல பார்த்தா ஒரு 2,500 பீப்புள் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக அப்படியே நம்ம வேகன்சி பார்த்தோன்னா இந்த பீப்புளுக்கு இந்த 14,000 இது மேபி இந்த ஜென்ரலில் யூஆரில் யார் வேணால் காம்ப்ளீட் பண்ணலாம். பட் அஸ் ரஃப் கால்குலேஷனுக்கு அந்த 273 யார் ஷார்ட் லிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு எடுக்கணும். இந்த 91, இந்த 54, 147, 87. ஸோ இந்த கட் ஆஃபுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரெசென்டான பீப்புள்லேருந்து உள்ளே போகணும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ட் ப்ரெசென்ட்டு அப்புறம் வேக்கன்சி இதுவும் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக இருக்கும் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் தென் வி ஹவ் தேர்ட் பேராமீட்டர். நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் வந்து தேர்ட் பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் பேட்சோட ஸ்கோர்ஸ். ஓகே, நம்ம வந்து வெப்சைட்லேருந்து எடுத்தோம் ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரெடிக்டர் அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம இந்த டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டாவில் பார்த்தோம்னா 16th மார்னிங் வந்து 9 o'clock பேட்சுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 53 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 16th 12:45 வந்து 49 வரைக்கும் ஸ்கோர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 16th ஈவினிங் பேட்ச் வந்து 4:30 பேட்ச் வந்து 49 வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் வே 17th மார்னிங் 12:30 அண்ட் 4:30, 18th மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈவினிங். ஸோ இந்த பேட்சில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக மார்க் வந்து மினிமம் 44லேருந்து ஆவரேஜ் 53 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வேரியேஷன் இருக்குது ஆவரேஜ் ஸ்கோரில். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன பண்ணால் அந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸை பற்றி பேசுது. ஓகே, ஸோ அப்போது ரொம்ப அதிகமான ஸ்கோர் வந்து ஈஸியான கொஸ்டின் பேப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது கம்பேரிட்டிவ்லி. இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்சோட கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 17th 4:30 பேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரோட ஸ்கோரும் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மார்க் லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவங்க அப்லோட் பண்ண மார்க் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இப்படி தான் அந்த கொஸ்டின் பேப்பர் லெவல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம, அதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக. அண்ட் தென் ஃபோர்த்து வந்து எல்லா பேட்ச்லும் நம்மக்கிட்ட கிடைச்ச டேட்டா நம்ம வந்து அரௌண்டு நம்ம சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும். டோட்டலாக நம்ம ப்ரெசென்ட்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 75% அட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 88,000 பீப்புள் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே,
ஸோ அதுலேருந்து எவ்வளோ பீப்புள் நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 9,800 பீப்புள். 9,800 பீப்புள் இந்த 88,000லேருந்து 9,000 பீப்புள், கிட்டத்தட்ட ஒரு 90,000 பார்த்தோன்னா இது ஒரு 10,000 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது அந்த 10 to 12% வரும். இவ்வளோ பீப்புள் தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. 9780 இந்த பீப்புளும் நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த 9780 அப்படி வந்துச்சுன்னா டோட்டலாக வேகன்சி 652 into 15 1:15 ரேஷியோவில் நம்மளுக்கு பேப்பர் 2 கூப்பிடுவாங்க. அதில் எடுத்து 9,700 பீப்புள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 9,800 பீப்புள் நம்மளுக்கு கூப்பிடணும்னா அவங்க எப்படிலாம் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இதில் தான் நம்ம டேட்டா எடுத்து வந்தோம். நம்ம டேட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 88 or 90 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் ஃபில் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணல, டேரெக்டாக நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்கோரை. அதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து எடுத்து ஒரு 88 to 90 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க பீப்புள். அந்த பீப்புளோட மார்க் எல்லாத்தையும் போட்டு, அதே மாதிரி சிலர்லாம் வந்து மார்க் போட்டிருந்தாங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. சிலர்லாம் 80 அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க, சிலர்லாம் 100 போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதெல்லாம் கரெக்டான டேட்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மட்டும் எடுத்துட்டு அதுலேருந்து எப்படி மக்களோட மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 70 and above ஒரு 3% ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. 65 to 70 ஒரு 6% ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. 60 to 64% வந்து ஒரு 8% ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த 56 to 59 ஒரு 13%, இந்த 51 to 55 தான் நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18% to 19% அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி குறைஞ்சது. இந்த 40 to 45 திருப்பி இன்க்ரீஸ் ஆச்சு. அது எப்படி இன்க்ரீஸ் ஆனு தெரியல, பட் இந்த இதில் தான் மார்க் இவ்வளோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 30 and 39 கீழே இவ்வளோ நிறைய பேர் 30 கீழே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா எடுத்துக்கிட்டோம். ஓகே, 28 23 சிலலாம் அது கரெக்டான கூட சில டேட்டாலாம் தெரியல. 28லாம் போட்டிருக்காங்க. 28ல இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா ஃப்ளூக்கில் போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மார்க் வரும்னு நான் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த எல்லா டேட்டாவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க கொடுத்த டேட்டாலாம் எடுத்து வச்சுட்டு அதை எப்படிலாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம எடுத்து பார்த்ததுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு மேலே இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு இந்த 56 to இந்த 59 இந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 58க்கு மேலே கிட்டத்தட்ட சொல்லலாம் 58க்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு மேலே இருந்தாலும் கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகாத வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நிறைய கால்குலேட் பண்ணோம். பட் எனக்கு என்னென்னா ஒரு 2000 கிட்ட டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும். அந்த அளவுக்கு டேட்டா யாரும் ஃபில் பண்ணல. ஐவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணுங்கள். நம்ம அதை டேட்டா வச்சு நம்ம எதனும் மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த லெஸ் தென் 1% தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்துச்சு. இந்த லெஸ் தென் 1% டேட்டா வச்சு நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து இந்த 1% ஆஃப் டேட்டா வந்து 88,000 பீப்புளோட டேட்டாவும் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன் பண்ணோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் அவர் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ வேக்கன்சி, அதே மாதிரி எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க அதையும் ஒரு பேராமீட்டராக எடுத்துன்னு வந்துட்டோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படின்றது கொண்டு வந்துட்டோம். இதில் அந்த ட்ராக் மிஷினை மட்டும் நம்மளுக்கு ரொம்ப நிறைய போகணும்னு சொல்லிட்டு ட்ராக் மிஷின் வந்து சிவில் கீழே கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கீழே தான் இருக்கும். பட் அந்த ட்ராக் மிஷின் வந்து எல்லாருமே எலிஜிபிள். ஜேஇ ட்ராக் மிஷின் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள். ஸோ அது வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சேவியர் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல் கீழே கொண்டு வந்துட்டோம். அந்த 16 வேக்கன்சியை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக்கல் 150 வேக்கன்சி, எஸ்என்டி ஒரு 40 வேக்கன்சி, சிஎம்டி 30 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி ஆஸ் வெல் அஸ் இது வந்து யூஆர்ஆ, எஸ்சிஎஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ அப்படின்ற வேக்கன்சி வச்சு நம்ம மேலே வச்சுக்கிட்டோம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் வேக்கன்சி ஆஸ் வெல் அஸ் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி, எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, இதெல்லாம் வச்சு நம்மளோட மார்க் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான் இது. நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு வருவோம். இதான் ரொம்ப முக்கியம். ஸோ சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா யூஆர் வந்து 60 to 63 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் இது வந்து ரா ஸ்கோர் தான். உங்களுடைய நார்மலைஸ்டு ஸ்கோர் வந்து கொஞ்சம் வேரியாக வாய்ப்பு இருக்குது. அப்படி வேரி ஆச்சுன்னா அந்த வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதையும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ரா டேட்டாவில் என்ன ஸ்கோர் இருக்கோ அதே ஸ்கோரை வச்சு நம்ம இப்போதைக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரா டேட்டா என்ன ஸ்கோர் இருக்கோ அதே ஸ்கோர் வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ரா டேட்டாவில் 60 to 63 வந்து கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஓபிசி எடுத்தோம்னா 56 to 60 இருக்க வாய்ப்பு இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 48 to 52
அதே ஏன் இந்த இடபிள்யூஎஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் அப்ளை பண்ணவங்களே பார்த்தா கிட்டத்தட்ட 2500 பேர் தான் இருக்கிறாங்க. 2500 மெம்பர் தான் இருக்கிறாங்க. இந்த 2005 மெம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 80 அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 87 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ இந்த ரேஷியோக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 அதில் 147 தான். ஸோ இந்த வேரியேஷன் இல்லைனா பார்த்தோன்னா யூஆரில் எடுத்தால் ஒரு 14,000 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து 200 பேர் தான் எடுக்க போகிறாங்க. இந்த கால்குலேஷன்லாம் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மி அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகம்ன்றா இது கொஞ்சம் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 91 வேகன்சிஸ் எஸ்சியோடது. அதில் அட்டன் பண்ணவங்க பார்த்தா ஒரு 19,000 இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த ஓபிசிக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே விட ஒரு 5 மார்க் அது மாதிரி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 5லேருந்து 6 மார்க் வரைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா நீங்கள் சிவிலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். சிவிலுக்கு வந்து யூஆருக்கு 60 to 63 இந்த ரேஞ்சில் நீங்கள் ரா மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லைடில் போய் பார்க்க போகிறோம். அந்த ரா மார்க்கும் நார்மலைசேஷன் மார்க்கும் வாய்ப்பு வேறு மாற சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ரா மார்க் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதான் வந்து இப்போதைக்கு நம்ம கொடுக்குற செஷன்ஸ். நீங்கள் படிக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. நம்ம மார்க் வந்த பிறகு படிச்சிக்கலாம்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தென் வி ஹவ் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 50 to 54னும் எஸ்டிக்கு வந்து 44 to 46 அப்படின்னும் ஓபிசிக்கு 52 to 60 அந்த ரேஞ்சிலையும் இடபிள்யூஎஸ்க்கு 48 to 52 இதுதான் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான அவங்களுடைய கட் ஆஃபாக இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் பார்த்தோன்னா வேகன்சி கொஞ்சம் அதிகன்றதால அதோட இது வந்து கட் ஆஃப் சிவிலோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 56 to 62, 48 to 51 ஃபார் எஸ்சி. எஸ்டிக்கு வந்து 40 to 44, ஓபிசிக்கு 54 to 56, இடபிள்யூஎஸ்க்கு 48 to 50 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சேம் எலக்ட்ரிக்கலும் பார்த்தோம்னா மெக்கானிக்கலும் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த மெக்கானிக்கல் வேகன்சி எலக்ட்ரிக்கல் வேகன்சி ரெண்டும் சேமாக இருக்கிறதால கிட்டத்தட்ட இதோட கட் ஆஃப் சேமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பெருசாக பெரிய வேரியேஷன் இருக்காது. நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேரியேஷன் இருக்கும். நார்மலைஸ்டு மார்க்கில் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பண்ணால் ஒரு ரா ஸ்கோரை வச்சு நம்ம எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நார்மலைஸ்டு ஸ்கோரை கால்குலேட் பண்ணும்போது நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பேட்சில் டாப் மோஸ்ட் மார்க் யார் 10 பேர் இருக்காங்க, இல்லை 10% ஆஃப் பீப்புளோட டாப் மோஸ்ட் மார்க் என்ன, அதுக்கப்புறம் வாட் இஸ் தி கட் ஆஃப் மார்க்கு, அதெல்லாம் வச்சு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் நான் போல் இப்போதைக்கு ரா மார்க் வச்சு இந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறோம். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு 42 to 44 அண்ட் ஃபார் ஓபிசி 54 to 56 அண்ட் ஃபார் இடபிள்யூஎஸ் 48 to 50 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபார் எலக்ட்ரிக்கல். எஸ்என்டி பார்க்கும்போது வேக்கன்சி ரொம்ப கம்மி. ஏன்னா அதே மாதிரி இசிஇ படிக்கிறவங்க வந்து இங்கே கூட போகலாம், இந்த வேக்கன்சிலையும் போகலாம். பட் இதுக்கு பர்டிகுலராக அந்த எஸ்என்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. மேபி இதோட கம்மியான ஸ்கோர் வந்து அவங்க எலக்ட்ரிக்கல் இதுலேருந்து கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் ஸ்கோர் தான் இருக்கணும். ஸோ அப்போது வந்து இதில் வந்து யூஆர் வந்து 60 to 65 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி 56 to 58, எஸ்டி 44 to 48, ஓபிசி 60 to 62, 62 and 62 அண்ட் 52 to 58 வரைக்கும் இடபிள்யூஎஸ் இருக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்என்டியில். சிஎம்டி எடுத்துக்கிட்டால் ரொம்ப 30 வேகன்சி தான். அப்படின்ற பட்சத்தில் 30 வேகன்சி அந்த அப்ளை பண்ணுறவங்க அந்த பிஎஸ்சி அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 63 to 65 யூஆர் இருக்கும். எஸ்சிக்கு வந்து 55 to 50, எஸ்டிக்கு வந்து 40 to 44, ஓபிசிக்கு வந்து 58 to 61 அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 52 to 56 இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் மேபி உங்களோட ப்ரிடிக்ஷன் வேறு மாதிரி இருந்தால் அப்படின்னு கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம திரும்ப சொல்கிறதான், நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம 4 விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒன்று, எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது. 4வது வந்து நம்மக்கிட்ட கொடுத்த டேட்டாஸ் அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட கொடுத்த டேட்டா ரொம்ப கம்மி, அதனால் இவ்வளோ தான் எங்களால் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ண முடிந்தது. இன்னும் நிறைய பேர் டேட்டா கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் விச் இஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து ரா ஸ்கோரில் வந்து
நம்ம கால்குலேஷன் படி நம்ம ஆவரேஜ் இருக்குல்லையா அந்த ஆவரேஜ் படி எப்படி அதுக்கான மாறத்துக்கான ப்ராபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ரா ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16th அன்னைக்கு உங்களுடைய ரா ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, அந்த ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம அதை ஏன்னா டஃப் பண்ணதுக்காக இது கொடுத்துருக்கோம். ரா ஸ்கோர் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஒரு 3 to 6 மார்க் வந்து ஃபஸ்ட் பேட்ச்னா 16th அன்னைக்கு ஃபஸ்ட் பேட்ச் வந்து 3 to 6 மார்க் உங்களுக்கு குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அகைன் இந்த கால்குலேட் தான் சொன்னேன். இங்கே வந்து டாப் மோஸ்ட் 10% ஆஃப் பீப்புளோட மார்க் எடுப்பாங்க, இல்லைனா டாப் 10 மார்க் எடுத்த பீப்புளோட மார்க் எடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு உங்கள் பேட்சோட நார்மலைஸ் ஸ்கோர்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப டீடியஸாக போகும். ஒரு 2 years முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த 2018 பேட்ச்லாம் பார்த்தோம்னா சிலர்லாம் வந்து மோர் தென் 100% வந்துச்சு மார்க். ஸோ அதெல்லாம் இட் வெரி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாப்புலேஷன், எவ்வளோ பேர் அந்த டாப் மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் எம்கியூ எம்டி அப்படின்லாம் ஃபார்முலா எடுப்பாங்க. அந்த ஃபார்முலாவில் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போன அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற ஆவரேஜுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் உங்களோட ரா ஸ்கோர் இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு நான் மார்க் கொஞ்சம் வேரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் இந்த பேட்சில் இருக்கிறது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 16th அன்னைக்கு செகண்ட் பேட்ச்லுக்கும் கொஞ்சம் ஒரு 2 to 4 மார்க் வரைக்கும், சில நேரத்தில் 5 மார்க் வரைக்கும் கூட கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. 16th அன்னைக்கு ஈவினிங் பேட்ச் வந்து 2 to 3 மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது. 17th அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்னிங் பேட்சுக்கு வந்து 1 to 2 மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, 2 to 3 மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, 2 to 4 மார்க். ஏன்னா அன்னைக்கு 17th அன்னைக்கு லாஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப டஃப்பான பேட்ச்னால அவங்க மார்க் கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய கட் ஆஃப் கண்டிப்பாக அவங்களுடைய மார்க் நார்மலைஸ்டு மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் 18th அன்னைக்கு பார்த்தோன்னா 3 to 5 மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது மார்னிங் பேட்ச் இது. அதே மாதிரி அன்னைக்கு 18th அன்னைக்கோட ஆஃப்டர்நூன் பேட்ச் அண்ட் ஈவினிங் பேட்ச் வந்து 2 to 3 மார்க் ஆர் 1 to 2 மார்க் இன்க்ரீஸ் அதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சர்வேவோட ஃபார்மு கூகுள் ஃபார்மையும் நம்ம திரும்பி அட்டாச் பண்ணுறோம். உங்களுடைய மார்க்கும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் போட்டோம். ஸோ நிறைய மார்க் வந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய ஈஸியாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு 81908798 இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் மார்க்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா CBT 2 வச்சியோ இல்லை CBT 1ல் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். So with this I am closing this video. Thank you all.